வெல்கம் டு தமிழ் டுடே ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் உங்களுடைய விண்டோஸ் 11 OS பிசியில் எப்படி வந்து டெஸ்க்டாப் ஐக்கானை வந்து செட் பண்ணுறது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா உங்களுடைய விண்டோஸ் 11 பிசி இல்லைனா லேப்டாப்பில் டெஸ்க்டாப் மோடில் போயிட்டு அந்த டெஸ்க்டாப்பில் ஏதாவது ஒரு கார்னர்லையோ இல்லைனா ஏதாவது ஒரு பிளெயின் பிளேஸில் உங்களுடைய மவுஸோட ரைட் கிளிக் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு மெனு பார் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வரும்போது பர்சனலைஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஒன்று போயிடும். ஸோ அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இமேஜஸ் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து கீழே வரும்போது தீம்ங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், மெனு பாரில் பேக்ரவுண்ட் கலர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த தீம்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆயிடும். இதில் கொஞ்சம் நீங்கள் கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் ஐக்கான் செட்டிங் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி டெஸ்க்டாப் ஐக்கான் செலக்ட் பண்ணுற பேஜில் வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர், நெட்வொர்க், கண்ட்ரோல் பேனல், ரீசைக்கிள் பின் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் செட் பண்ணுற எந்த ஆப்ஷன் தேவை, இப்போ கம்ப்யூட்டராக இருக்கலாம், ரீசைக்கிள் பின்னாக இருக்கலாம், நெட்வொர்க்காக இருக்கலாம், எது தேவை அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த செக் பாக்ஸில் வந்து எல்லாமே டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த செக் பாக்ஸில் டிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எல்லாமே டிக் ஆயிரும். டிக் ஆனோடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து அப்ளைங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை அப்ளை கொடுத்துட்டு ஓகேங்கிற ஆப்ஷன் பக்கத்தில் இருக்கும். ஸோ அதை வந்து ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டெஸ்க்டாப் ஐக்கான் செட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட டெஸ்க்டாப் பேஜுக்கு போய்க்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண டெஸ்க்டாப் ஐக்கான் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷோ ஆயிரும். சிம்பிள் மெத்தட். இந்த மாதிரி உங்களோட பிசியில் இல்லைனா உங்களோட லேப்டாப்பில் டெஸ்க்டாப் ஐக்கான் செட் பண்ணலாம். இந்த மெத்தடை ட்ரை பண்ணிக்கோங்க. சிம்பிள் மெத்தட். ரைட் கிளிக் பண்ணிக்கணும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பர்சனலைஸ் ஆப்ஷனில் வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டு தீம் செக்ஷனில் போய்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டெஸ்க்டாப் ஐக்கான் செட்டிங் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஐக்கான்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கணும். இவ்வளோதான் மேட்டர். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களோட விண்டோஸ் 11 பிசி ஓஎஸில் டெஸ்க்டாப் ஐக்கானை வந்து நீங்கள் கொண்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் நம்ம புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்லா கொண்டு மீட் பண்ணுறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.